கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 31 இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புதிய உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தம். பழைய உடன்படிக்கை மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இது மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. புதிய உடன்படிக்கையின் மையம் இயேசு கிறிஸ்துவே. அவர் தேவனின் ஒரே குமாரன் என்றும் மனுக்குலத்தின் பாவங்களை போக்க சிலுவையில் அறையப்பட்டார். புதிய உடன்படிக்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் இரட்சிப்பை பெறுவார்கள். பாவத்திலிருந்து விடுதலையையும் நித்திய வாழ்வையும் பெறுவார்கள். பழைய மோசேயோடு செய்த உடன்படிக்கையின் சட்டம் கற்களில் எழுதப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை மனிதர்களின் இருதயத்தில் எழுதப்படுகிறது. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மட்டுமே. ஆனால் புதிய உடன்படிக்கை உலக மக்கள் அனைவருக்கும் உள்ளதாயிருக்கிறது. அடுத்ததாக புதிய உடன்படிக்கை என்பது தேவனின் அன்பையும் இரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் வழங்குகிறது. கர்த்தர் சொல்லுகிற இந்த புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையில் பூரணமாய் நிறைவேறும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது சுவிசேஷத்தின் நாட்களை குறிக்கும். இதை பற்றி எபிரேயர் 8 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது உடன்படிக்கையை பண்ணுகிறார். இது கிருபையின் உடன்படிக்கை. கர்த்தருடைய புதிய உடன்படிக்கை அவருடைய சபையில் எல்லோரும் ஒன்றாய் கலந்திருப்பார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பொதுவாய் இருக்கும். கர்த்தருடைய பிரமாணங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரியவை, அது பரலோக ராஜ்யத்துக்குரியவை. கர்த்தருடைய வார்த்தையில் குழப்பம் எதுவும் இருக்காது. சகலமும் தெளிவாயிருக்கிறது. அவருடைய பிரமாணங்களும் தெளிவாயிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்போம். ஆமென்.